ஆஸ்ட்ரோ சூரியன் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். சிறப்புடனும் பொறுப்புடனும் வாழ ஆசைப்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாத ராசி பலன்கள் எந்த மாதிரி பலன்கள் கொடுக்குறதுக்கு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐப்பசி மாதம் தொடக்கத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அப்படிங்கிற உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ 3ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய சூரியன் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா நீச்ச ராசியில் சஞ்சரிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு மாதம் முழுக்கமே பார்த்திங்கன்னா நீச்ச ராசியில் சஞ்சரிப்பார். ஸோ உங்கள் ராசி வலுவிழக்கிறது அப்படிங்கிறது கிடைப்பலங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா உங்களோட ஜென்ம ராசியில் சுக்கிரன் இருக்கிறது அப்படிங்கிற உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக தேடி தரக்கூடிய ஒரு அமைப்பை தான் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படின்னு கண்டிப்பாக செய்வார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி சூரியன் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறது அது ஒரு நல்ல யோகம்னே சொல்லலாம். பொதுவாக அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களான சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேதுக்கெல்லாம் 3, 6, 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக கொடுப்பாரு. முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி அந்த காரியத்தை நீங்கள் முடிச்சே ஆகணும். நீங்கள் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் சரி அந்த வேலையை நான் சீக்கிரம் முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு விடா கொள்கையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. முக்கியமாக இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நீங்கள் நினைச்ச காரியத்தை செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் கொடுத்த வாக்கை இந்த காலகட்டம் கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க. முக்கியமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் அப்படிங்கிற உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செஞ்சுருக்குது அப்படிங்கிற நீங்கள் நினைத்த காரியத்தை இந்த காலகட்டம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களுக்கு பிரயாணங்கள், இடப்பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது சிறுதூர பயணங்களை குறிக்கிறது தான். ஸோ இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஐப்பசி மாதம் பயணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி அலைச்சல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிறவர் முக்கியமாக சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் ஆடை அலங்காரங்களை கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். நீங்கள் உங்களை அழகப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் அதிகப்படியாக அந்த காலகட்டம் ஆசைப்படுவீங்க. முக்கியமாக ஜென்ம ராசியில் சுக்கரன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் அதிகப்படியான மகிழ்ச்சியாகவே இருப்பீங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக அக்டோபர் 23ஆம் தேதி வரைக்குமே பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியில் சுக்கரன் செஞ்சுருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நல்ல ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிற ஒரு மாதமாக இந்த அக்டோபர் 23ஆம் தேதி வரை கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கரன் செஞ்சுருக்கிறது அப்படிங்கிறது அதுவும் ரொம்ப நல்ல அமைப்பு. முக்கியமாக உங்கள் அக்டோபர் 23ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2க்கு அதிபதியான புதனும் உங்களுக்கு 3க்கு அதிபதியான சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறது அப்படிங்கிறது முக்கியமாக 3ஆம் இடம் அப்படிங்கிறது தகவல் தொடர்பு, நெட்வொர்க், கம்யூனிகேட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் சரி, பயணங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களும் சரி, கமிஷன் அடிப்படையில் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் சரி, அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். முக்கியமாக புதன் சுக்கரன் பரிவர்த்தனை ஆகிறது அப்படிங்கிறது வியாபாரம், சிம்மராசியில் பிறந்த எந்த ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, முக்கியமாக ஒரு பொருள் வாங்கி விற்பாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கரன் அப்படிங்கிற 10க்கு அதிபதியாக இருக்கிறனால 11ஆம் வீட்டு அதிபதியும் இந்த 10க்கு 11 அதிபதிகள் பரிவர்த்தனை ஆகிறது அப்படிங்கிறது நீங்கள் சொந்த தொழில் எந்த தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் தாமதமாக செஞ்சுக்கிட்டு இருந்த பல வேலைகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் சீக்கிரம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக அக்டோபர் 23ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிற உங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். முக்கியமாக உங்கள் பேச்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சு நல்ல ஒரு தெளிவு இருக்கும். முக்கியமாக நீங்கள் பேசி மற்றவங்களை கவரக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் அப்படிங்கிற கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேச்சு திறன் அப்படிங்கிற முக்கியமாக பேச்சை தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும். நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும். முக்கியமாக 2ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆகக்கூடிய புதன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிற கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பரிவர்த்தனை ஆகக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிற ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறனால நீங்கள் நண்பர்களோட வெளியே ஒரு சுற்றுலாத்தலங்கள் இந்த மாதிரி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதே சமயம் உங்கள் ராசிக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் அப்படிங்கிற உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்கரகதியில் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது அந்தளவுக்கு கொஞ்சம் சிறப்பான அமைப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் செஞ்சிருக்குது அப்படிங்கிறது அதுவும் ரொம்ப சிறப்பான அமைப்பு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இருக்க காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களுக்கு உறவினர்கள் வழியில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். உறவினர்கள் வழியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில அவமானங்களும் கிடையாது, ஒரு சில கஷ்டங்கள், மன கசப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் மறக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சிம்மராசியில் பிறந்தக்கூடிய அன்பர்களுக்கு. அதே சமயம் உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது தந்தை வழியில் ஒரு சில சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது.
முக்கியமாக 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தாய் ஸ்தானத்தை குறிக்கலாம். தாய் வழியிலே வந்து ஒரு சில சண்டை சச்சரவுகள் இல்லாட்டி அம்மா கூட வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த 4ஆம் இடத்துக்கு அப்படிங்க ஏற்படுத்தி கொடுப்பாரு. அது மட்டும் 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகன ஸ்தானத்தை குறிக்கிறனால வீடு வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படலாம். அதே மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட தொழில்கள் வண்டி வாகனங்கள் கட்டடங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன கஷ்டங்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்க கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அப்படிங்கிற ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துல செல்வது அப்படிங்கிற நல்ல அமைப்பு. முக்கியமாக 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் போய் எடுத்துக்கணும் பெரிய பெரிய மனிதர்களோட தொடர்பு அப்படிங்கிற உங்களுக்கு இந்த காலம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வந்து துணிஞ்சு செய்வீங்க. உங்களுக்கு தைரியம் பராக்கிரமம் அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிற கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்து சூரியன் அப்படிங்கிறது உங்களுக்கு புகழையும் நல்ல பாராட்டுகளையும் பெருமைகளையும் சேர்த்து தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த 3ஆம் இடத்து சூரியன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் அப்படிங்கிற பரிவர்த்தனையாகி வந்து உச்சமாகறனால உங்களுக்கு கல்வியில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சுபம் நல்ல ஒரு அதிகப்படியான நன்மைகள் குடும்பத்தில் வந்து நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல மாதமாக தான் இந்த மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அன்பர்கள் யாரும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிங்க. வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். மற்றபடி நம்ம சேனலுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அதில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.